வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. என் நோக்கமே மக்களையும் நாட்டையும் நேசிப்பதாகும். சமூக சேவையாளர் VS கருப்பையா பேட்டி. தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். சமூக சேவையாளர் VS கருப்பையாவை தேசம் டிவிக்கு நேர்காணல் செய்தனர். அவர் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தேசம் டிவி என்னை பேட்டி எடுப்பதற்காக வருகை தந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய அறக்கட்டளையை எப்போது ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டீர்கள். அதற்கான நல்ல ஒரு கேள்வி. அதற்கான பதிலை நான் கூறுகிறேன். நான் ஒரு படிக்கவில்லை. அதனால் நாம் படிக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்தால் மற்ற மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் இந்த VSK கல்வி வளர்ச்சி அறக்கட்டளையை நான் 2017 தொடங்கி 2018 மாணவர்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இது இப்போது பார்த்தீங்கன்னா 2023 இது போன்ற இன்னொரு நமது பாரதம் கல்வி அறக்கட்டளை என்று 2023 தொடங்கி அதையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த கல்வி அறக்கட்டளை என்பது ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் 1000, 2000 கூட இல்லாத ஒரு நிலை இருப்பவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அவர்களது கல்வி ஒரு சிறிய தொகையால் இழந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தால் அந்த எண்ணப்பாட்டால் தான் இந்த அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டுக்கு ஒரு மாணவர்களுக்கு ரூபாய் 5000, சில மாணவர்களுக்கு 10,000 வரை நாங்கள் இந்த கல்வி அறக்கட்டளை மூலமாக உதவி செய்கிறோம். இதில் ஆண்டுக்கு ஒரு 20 to 30 மாணவர்கள் பலனடைகிறார்கள். அதனால் ஒரு மனிதனின் அடிப்படை என்றால் கல்வி, ஒரு அறிவை வளர்க்கும் என்றால் கல்வி. அதனால் தான் இந்த கல்வி அறக்கட்டளையை நான் நடத்தி வருகிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு இது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கல்வி மிக முக்கியம் என்பதால் இந்த கல்விக்காக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என்று இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். மக்களையும் நாட்டையும் நேசிப்பதாகும். என்னால் இயன்ற உதவிகளை இல்லாதவர்களுக்கு செய்து வருகிறேன். என் சொந்த பணத்திலிருந்து கல்விக்காக உதவி செய்து வருகிறேன். மேலும் சமூகத்தில் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நானே எழுதிய உன்னால் முடியும் செய், கருவறையின் பொக்கிஷம், உலகம் உன் கையில் ஆகிய நூல்களை நானே எழுதி தயாரித்து இலவசமாக கொடுத்துள்ளேன். மக்கள் பயன்பெற வேண்டும். இந்த நாடு யாருக்கிட்டையும் யாரிடமும் கையேந்தாமல் சுயமாக முன்னேற வேண்டும். மேலும் நம் கர்நாடகத்தில் தண்ணீர் கேட்க வேண்டாம். நம் ஊரிலேயே நம் மாநிலத்தையே மழைநீரை சேமித்து தண்ணீரை தாராளமாக பயன்படுத்தலாம். அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம். எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே பயிற்சி பெற்று வர வேண்டும். இந்த கால இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என கூறினார். என்னுடைய நோக்கம் என்று கேட்டால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் நாம் ஒரு மனிதனாக பிறந்தால் நாம் இறப்பதற்குள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். தன் மனைவி, தன் பிள்ளைகள் என்று வாழ்ந்தால் அது சுயநலம். இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்னால் முடிந்தவரை மண்ணுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மண்ணுக்கு நிலத்தடி நீர் முக்கியம். நிலத்தடி நீர் இருந்தால் மனிதனின் வாழ்வாதாரத்தில் முதல் மனிதனின் வாழ்க்கை, தாவரங்கள், விலங்குகள் என்று எல்லோரும் இதில் வாழ்வதற்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அதனால் நீர்நிலைகளை பற்றி நான் விழிப்புணர்வு செய்வேன். அதேபோல் இந்த நாடு சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தூய்மையை பற்றியும் விழிப்புணர்வு கொடுத்துருக்கேன். அது மண்ணுக்காக. மக்களுக்காக என்று சொன்னால் ஊனமுற்றவர்கள், மருத்துவத்திற்கு கஷ்டப்படுபவர்கள், கல்விக்கு கஷ்டப்படுபவர்கள் என்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதனால் தான் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் என்னால் முடிந்தவரை உதவி செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கிறேன், செய்வேன் என்று இந்த வேலையை நான் கூறிக்கொள்கிறேன். பல சமூக சேவைகளை செய்து வரும் இவரை தேசம் டிவி வாழ்த்துகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.